ஓம் மகாதேவியை நமஹ. இன்றைக்கி நம்ம சௌந்தர்ய லஹரியுடைய ஸ்லோகம் 64 எப்படி பிரித்து படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்லோகாக்கு போகலாம். அவிஸ்ராந்தம் பத்யுஹு குணகண கதாம்ரேடன ஜபா ஜபா புஷ்பச்சாயா தவ ஜனனி ஜிஹ்வா ஜயதி சா यदग्रासीनायाः स्फटिकदृशदच्छच्छविमयी सरस्वत्या मूर्तिः परिणमति மாணிக்யவபுஷா. இதை மெதுவாக ஒரு தடவை பார்க்கலாம். அவிஸ்ராந்தம் பத்யுஹு குணகண கதாம் ரேடன ஜபா ஜபா புஷ்பச்சாயா தவ ஜனனி ஜிஹ்வா ஜயதி சா யதக்ராசீனாயாः ஸ்படிகத்ருஷதச்சவிமயீ சரஸ்வத்யா மூர்த்திः பரிணமதி மாணிக்யவபுஷா. இப்போ இதை ரொம்ப ஒன்றும் பிரித்து இப்போ இது பண்ணுற மாதிரி இல்லை, ஆனால் அந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவிஸ்ராந்தம் பத்யுஹு குண கண கதாம் ரேடன ஜபா அப்படிங்கிறதுல குண ப்ளஸ் கண ப்ளஸ் கதா ஆம்ரேடன ஜபா, கதா ப்ளஸ் ஆம்ரேடன ஜபா தான் அதனுடைய பிரித்து பார்த்தா வர சொல்லு. ஜபா புஷ்பச்சாயா, ஜபா புஷ்ப சாயா, சாவை அழுத்தி சொல்லணுங்க. தவ ஜனனி ஜிஹ்வா ஜயதி சா. யதக்ராசீனாயாக அப்படிங்கிறதுல எது ப்ளஸ் அக்ராசீனாயாக அப்படிங்கிறது வரும். ஸ்படிக, ஸ்படிகல பாவை அழுத்தி சொல்லணும். ஸ்படிக திருஷ திருஷது திருஷது அச்சச்சவிமயி, அச்சச்சவிமயி ஸ்படிக திருஷ தச்சச்சவிமயின்னு இருக்கு இல்லையா, அதை பிரிக்கும்போது இப்படி வரும். சரஸ்வத்யா மூர்த்திஹி பரிணமதி மாணிக்யவபுஷா. ரொம்ப ஈஸி தான், எங்கெங்கே அழுத்தணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணலாம். மறுபடியும் ஒருக்க கூட இதை மொள்ளமாக படிக்கலாம். அவிஸ்ராந்தம் பத்யுஹு குண கண கதாம்ரேடன ஜபா ஜபா புஷ்பச்சாயா தவ ஜனனி ஜிஹ்வா ஜயதி சா யதக்ராசீனாயாः ஸ்படிகத்ருஷதச்சவிமயீ சரஸ்வத்யா மூர்த்திः பரிணமதி மாணிக்யவபுஷா. ஒரு தடவை ராகமாக பாடிடலாமா? அவிஸ்ராந்தம் பத்யுஹு குணகண கதாம்ரேடன ஜபா ஜபா புஷ்பச்சாயா தவ ஜனனி ஜிஹ்வா ஜயதி சா யதக்ராசீனாயாः ஸ்படிகத்ருஷதச்சவிமயீ சரஸ்வத்யா மூர்த்திः பரிணமதி மாணிக்யவபுஷா. அடுத்ததில் ஸ்லோகம் 65 பார்க்கலாம். ஓ மகாதேவியை நமஹ.